மாப்பிள பையன் சுந்தர், அவரை பத்தி அதிகம் சொல்ல தேவையில்லை. தங்கமான பையன், ஏகப்பட்ட சொத்து, ஒரே வாரிசு. ஏண்டா செலவு பண்றேன்னு கேட்கறதுக்கு அப்பா கூட கிடையாது. குடுத்து வச்சவன், கைக்கு அடக்கமான பையன். உங்க குடும்பத்தை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு 7-8 வீடு 4-5 கார் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 7-8 வீடு 4-5 காரா? யார் சொன்னது? என்ன காத்துக்குடியில இத்தனூண்டு இதுல ஜூஸே வராத. வீட்டுக்காகவோ காருக்காகவோ ஆசைப்பட்டு நாங்க இந்த சம்பந்தம் பண்ணல. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு போச்சு. 7-8 வீடு 4-5 காரா? இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னா? எவனோ சொல்றான். வாய வச்சு சும்மா இருக்க மாட்டானுங்களா ஊர்ல? ஏன், இவர்தான் சொன்னாரு. தரகர் ஐயா. தரகரா? நோ நோ, இவன் என் ஃப்ரெண்டு. இல்ல இல்ல, இவர் தரகர் தான். எனக்கு தெரியாதா? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதே இவர் தானே. சரி சரி சரி, இத பத்தி ஏன் தர்க்கம்? உட பொய் சொன்னா எப்படி வருது? கல்யாணம்னா 1000 பொய் சொல்லணும். அதுதான் நம்ம கலாச்சாரம். நாடு ஒத்துக்கும். நாடு ஒத்துக்கும், நான் ஒத்துக்க மாட்டேன். வெளிநாடு போறியா? கலாச்சாரத்துக்கு பயந்து ஓடுறியா? சரி சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போச்சு. வெத்தலை பாக்க பாக்க வேண்டியதானே. சீக்கிரம் முடிய, டைம் ஆகுது, டியூட்டி போனோம். பெண்கள் பேச வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கும். உள்ள போய் பேசி சட்டுப்புட்டு காரியத்தை முடியுங்களே. வீட்டுல வாழை மரத்தை கட்டுவோம். உள்ள போகலாம் வாங்க. நீ டிஃபன் சாப்பிட்டு வந்திருப்ப, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன். நான் கான்ஸ்டபிள்ரா. எவ்வளவு நாடா இந்த உத்தியோகம்? தரக உத்தியோகமா? ஆமா. கான்ஸ்டபிள் உத்தியோகம் என்னாச்சு? இருக்க எங்க? இந்த பையில. என்னடா உள்ள சொல்றான்பா. நீ என் கூட படிச்சு தொலைச்சாலும் தொலைச்ச ஆவுனா போது என் பொண்டாட்டி சீக்கிரம் தொலைச்சு உன்னையே உதாரணம் காட்டி பேசுற. ஒண்ணு நீ கான்ஸ்டபிளா கீழே இறங்கு, இல்ல என்ன வக்கீலா மேல ஏத்து. உத்தியோகத்தை மாத்திக்குவோம். சீக்கிரம் தொலைச்சி மாத்த முடியலப்பா. எதுவும் நடக்காது. நானே சமாளிச்சுட்டேன். அதனாலதான் வீட்டுல இன்ஸ்பெக்டர் ப்ரமோஷன் கிடைச்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டேன். அன்னையில இருந்து வீட்டுக்கு போகும் போதெல்லாம் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ், ஸ்டேஷனுக்கு போகும் போதெல்லாம் கான்ஸ்டபிள் ட்ரெஸ், இடையிடையே இந்த தரகு ட்ரெஸ். ஒரு நாளைக்கு 3 அவதாரம் எடுக்கிறேன்ப்பா. ஐயா, அவசரமா அவங்கள பாக்கணும்னு 2 பேர் வந்திருக்காங்க. ஆதி பூஜையில நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது? ஆண்டவனே நேரா வந்தாலும் பூஜையை முடிச்சுட்டு தான் பாப்பேன். ஓ சரிங்க. என்ன சரிங்க? நீங்க பூஜை பண்றதே ஆண்டவனுக்காக. அவரே நேரா வந்தா அவருக்கு பூஜை பண்ணாம சிலைக்கா பூஜை பண்ணுவீங்க? நீ வக்கீலா இருந்தா என்ன விட பெட்டரா இருக்கும். வாங்க ஐயா 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 வாங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க. என்ன சமாச்சாரம்? ஏதோ ஒரு வழியா எங்க விற்பனை வரி விவகாரத்தை கோர்ட்ல ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. அவங்க போட்ட 4 லட்சம் ரூபாய் விற்பனை வரி அசஸ்மெண்ட்ல 80,000 ரூபாய் கட்டினா போதும்னு கோர்ட்ல தீர்ப்பானது உங்களுடைய சாமர்த்தியத்தினால தானே சார்? சார், அந்த தொகை 80,000த்தையும் கோர்ட்ல கட்டி ஆகணும். நாளைக்கு தான் கடைசி நாள். உடனே கட்டிடுங்க. நாளைக்கு நாங்க 2 பேரும் குடும்ப விவகாரமா வெளியூர் போக வேண்டியிருக்கு. அங்கேயும் விவகாரம் தானே. சார், தயவு செய்து எங்களுக்காக அந்த 80,000 ரூபாய் பணத்தை நாளைக்கு கோர்ட்ல நீங்க தான் கட்டி ஆகணும். 80,000? ஐயோ, இந்த பணத்தை சுமக்க வேண்டிய பாரத்தை என் தலைமையில போடாதீங்க. ஐ எம் சாரி. எங்களுக்காக நீங்க இதை அவசியம் செய்யத்தான் வேணும். உங்களை விட்டா இவ்வளவு பெரிய தொகையை நம்புற மாதிரி எங்களுக்கு ஆளே கிடையாது சார். உங்க மாதிரி எல்லாரையும் நம்பிட முடியுங்களா? என்ன ரொம்ப புகழ்றீங்க, அது எனக்கே தெரியுது. இருந்தாலும் உங்க வார்த்தையை தட்ட முடியல, அதுதான் என்னுடைய வீக்னஸ். 80,000க்கு ஒரு செக் இருக்கு. இன்னைக்கு லீவு நாள். என்னங்க, நாளைக்கு நீங்களே பேங்க் போய் செக்க மாத்தி பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டி விவகாரத்தை முடிய. சரிங்க, நீங்க சந்தோஷமா ஊருக்கு போயிட்டு விவகாரம் இல்லாம வந்து சேருங்க. அப்ப நாங்க வரேங்க. வாங்க வணக்கங்க. வாங்க. ஐயா ஐயா. ஏயா, நீங்க யாருங்க? பாலையா? கடந்த 62 வருஷ காலமா இங்க நான் தான் ஐயா பாலையா. ஏயா, நீ இந்த ஊருக்கு புதுசா? ஐயா ஆமாங்க. இந்தாங்க தம்பி. தம்பி அந்த 3 லட்சம் ரூபாய் ஜெயிச்சுட்டேன். திருவனந்தபுரம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. 1 நிமிஷமா 2 நிமிஷமா நடந்துட்டு இருந்த கேட்கல ஒண்ணு பைத்தலாயிடுச்சு. வாயா வாயா வா. எத்தனை கேட்டு வந்தேன் சார்? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அது நடக்கும் போது நடக்கட்டும். 3 லட்சம் ரூபாய் வருவல்ல. 3 லட்சம் ரூபாய் எப்பப்பா கைக்கு வரும்? முதல்ல கேளு. உடனே வர சொல்லி வக்கீல் தந்தி கொடுத்திருக்காரு. நான் போய் பணம் நகை எல்லாம் பத்திரமா கொடுத்துறேன். அப்புறம் எப்படி செலவு பண்ணணுமோ அது வாங்கிட்டேன். அப்படி என்ன அதிகமா செலவழிக்கணும் இல்லையாப்பா?
நின்னு போச்சா? எஸ், பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அடடே, பக்கத்துல இங்க பெட்ரோல் பங்க் கூட இல்லையே. என் வண்டியில பெட்ரோல் இருக்கு, வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாமே. பாலு, ஹெல்ப் ஹிம். தேங்க்ஸ் மேடம், சமயத்துல உதவி செஞ்சீங்க. அதுக்கு என்ன, பரவாயில்ல. என்னாச்சு? வண்டியில பணம் வச்சிருந்த காணோம். எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? 80,000 ரூபாய். 80,000? என்ன சார் சொல்றீங்க? என் பணம் கூட இல்ல, கட்சிக்காரன் பணம். கோர்ட்டு கட்டணும், இன்னைக்கு தான் கடைசி நாள். அப்படியா? முதல்ல போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. சங்கர், அதுக்கு முன்னால ஜட்ஜ பார்த்து பணம் கட்டுறதுக்கு வேண்டிய டைம் கேளுங்க. கோர்ட் ஆரம்பிக்கிற நேரம் ஆச்சு. வாங்க. என்ன சொன்னார்? அவர் ரொம்ப கண்டிப்பானவராச்சே. பணம் கட்ட டைம் கொடுத்தாரா? எப்படியோ 3 நாள் அவகாசம் கொடுத்தார். இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நீங்க எல்லாம் இருக்கீங்கிற நம்பிக்கையினாலதான் நான் 3 நாள் டைம் வாங்கியிருக்கேன். ஆளுக்கு ஒரு 5,000 ரூபாய் கைமாத்தா கொடுத்தீங்கன்னா அந்த 80,000 நான் எப்படியாவது கட்டிடுவேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் எல்லாரும் போயிட்டாங்க. நீ மட்டும் ஏன் நிக்கிற? அவங்க கிட்ட பணம் இருக்குது, போயிட்டாங்க. என்கிட்ட மனசு மட்டும்தான் இருக்குது, நிக்கிறேன். சங்கர், ராமர் சேது அணையை கட்டும் போது அணில் கூட மனம் கொண்டு போச்சான். அதே மாதிரி என்னால முடிஞ்சது இந்த 100 ரூபாய் தான். வச்சுக்க. முதுகுல 3 கோடு போடுறியா? அணிலுக்கு ராமர் போட்ட மாதிரி. நேற்றுக்கு வந்து கேட்டிருக்க கூடாது. இல்லன்னு சொல்லாம டப்புன்னு தூக்கி கொடுத்திருப்பேன். இப்பதான் இன்னைக்கு காலையில தான் என்னோட பொண்ணு வந்து வைர நெக்லஸ் வேணும்னு கேட்டா 50,000 ரூபாய் அப்படியே தூக்கி கொடுத்துட்டேன். கை செலவுக்கு 1000 2000 வச்சிருக்கேன். பையில பணம் இல்லாம நான் வெளியே கிளம்புறது இல்ல, தெரியுமோ? நான் பையில பணத்தை வச்சுக்கிட்டு வெளியே கிளம்புறது இல்ல, தெரியுமோ? ஏதோ தவறு பண்ணிட்டேன். பரவாயில்ல, நீ ஒரி பண்ணிக்காத்தி, நான் வரேன். இந்த 80,000 ரூபாய் சங்கரம் பறி கொடுத்திருப்பான்னு நீ நினைக்கிறியா? அட இல்லப்பா, பெரிய தொகையை பார்த்ததும் பெரிய மனுஷன் மனசு மாறி போச்சு. தங்கச்சி கல்யாணம் வேற தரையை நட்டுச்சு. சரிதான் போடான்னு சரி கட்டிட்டேன். இல்லன்னா 80,000 ரூபாய் பணத்தை கார்ல வச்சுட்டு மனுஷன் அவ்வளவு அலட்சியமா இருந்திருப்பாரா? பேத்தல் பேத்தல். சங்கரம் பேச்ச ஜட்ஜு நம்ப, நாம நம்ப முடியுமா? வாழ்க்கையில இதுவரைக்கும் கத்துக்காத ஒரு பாடத்தை இன்னைக்கு தான் கத்துக்கிட்டேன் ஜியா. பணம் இல்லைன்னா மனுஷன் பிணந்தாங்கிறத இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். கொடுத்த 3 நாள் தவணையில பணத்தை கட்டலன்னா என்னங்க ஆகும்? மானம் போகும். பேரு போன கிரிமினல் லாயரோட பேரு போகும். நீதிபதியாக போற இந்த நேரத்துல பணத்தை நான் கையாடிட்டேன்னு சொல்லி குற்றவாளி குண்டில நிறுத்தி என்ன குறுக்கு கேள்வி கேட்பாங்க. 4 நாள்ல நடக்க போற என் தங்கச்சி கல்யாணத்தை முடிப்பனா? 3 நாள் தவணைக்குள்ள பணத்தை கட்டுவனா? விஜயா, நான் என்னமா செய்ய போறேன்? இந்த சிக்கல் இருந்து நான் எப்படி விடுதலை எட போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல விஜயா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் விஜயா, மனுஷன் ஒரே நாள்லயா இவ்வளவு ஓல்டா போயிடுவான்? இந்த ஒரு நாளைக்குள்ள 60 வயசான மாதிரி என் மனசும் சோர்ந்து போச்சு, என் உடலும் வாடி போச்சுமா. இதுக்கே இப்படி தோந்து போயிட்டா எப்படிங்க? வாழ்க்கையில அடுத்தடுத்து துன்பங்கள் அனுபவிக்கிற எத்தனையோ பேர் இல்லையா?
ஏங்க உங்க கூட பழகின ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, ஒருத்தர் கூட ஆபத்துக்கு உதவி செய்ய முன் வரல. வாரி வாரி கொடுத்த இந்த கை இன்னைக்கு பல இடங்கள்ல கை நீட்டுச்சு. அவங்க குடுக்காட்டையும் பரவாயில்லை. தங்கச்சியோட கல்யாணத்துக்காக பணத்தை நானே கையாடிட்டு பறிபோலதான் நாடகம் ஆடுறேன். 80,000 ரூபாயை நானே சாப்பிட்டுட்டேன். எனக்கு பறைவா பேசினவங்க சில பேர், என் காதுல விடட்டும்னே பேசினவங்க பல பேர். விஜயா, ஊரு உலகத்தை பத்தி விடுங்க. நாம சிரிக்கும் போது உலகமும் நம்ம கூட சேர்ந்து சிரிக்கும். நாம அழும்போது அது நம்ம கூட சேராது, தள்ளி நின்று சிரிக்கும். இல்ல விஜயா, இந்த உலகம் பொல்லாததுன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பொல்லாததா இருக்கும்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏங்க எதுக்காக இன்னொருத்தர் போய் கேட்கணும்? இந்த வீட்டை வித்து உடனே பணத்தை கட்ட ஏற்பாடு செஞ்சிருங்க. விஜயா, இந்த வீட்டை அடமாற வச்சுதாங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு பணமே வாங்குறேன். அதுவும் முடியாது. முடியாது. வீட்டை விற்கவும் முடியாது, பணத்தை சேர்த்து வச்சுக்கவும் தெரியாது, தனக்காகவும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு பல தடவை சொல்லிருக்கேன். பிளீஸ், ஏற்கனவே நான் வந்து போயிருக்கேன். நீயும் கோச்சுக்கிட்டு நான் என்னால தாங்கவே முடியாது. கொஞ்சம் சாஃப்டா பேசுமா பிளீஸ், சாஃப்டா பேசு. ஏங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி? தென்காசியில இருந்து ஒரு கோடீஸ்வரன் அடிக்கடி கேஸ் விஷயமா உங்களை பாக்குறதுக்கு வருவாரு. அவரு கூடவா உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரு? சபாஷ் விஜயா, சபாஷ். சரியான சமயத்துல சரியான ஆளை ஞாபகப்படுத்துறேன். அவர் எனக்காக எது வேணாலும் செய்வார், உயிரை வேணாலும் கொடுப்பாரு. அப்படின்னா இப்போ உங்களை வெளியூர் யாருக்கு தெரிய வேணாம். காதும் வச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வந்துடுறேன். தங்கச்சி கல்யாண வேலை நடந்துகிட்டே இருக்கட்டும். தடுக்கி விழுந்தவன் தலை தூக்க மாட்டான்னு சொன்ன அத்தனை பேருடைய தலையை நான் புரிய விட்டேன். இந்த 24 மணி நேரத்துல பணத்தோட வந்து நினைக்கிறேன். வர்றதுக்கு இப்பதான் நேரம் கிடைச்சதா? ஊருக்கு போறதுக்கு முந்தி அடிக்கடி வந்து பாத்துக்க நான் அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காருல்ல. ஆமா, பின்னையே நேற்று பூரா வரலையும். எனக்கு நேத்து கொஞ்சம் வேலையா போச்சு. உங்களுக்கு என்ன பத்தி கவலை இருந்தா தானே? கவலை இல்லாமலா? எனக்கு சதா நம்ம கவலை தான். என் தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுது. அது முடிஞ்சா அப்புறம் நம்ம கல்யாணம் தான். கல்யாணம் சொன்ன உடனே வெக்கம் வந்துருச்சு. சரியா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக வேண்டி நாளைக்கே நான் மதுரைக்கு போக வேண்டியது. மதுரையில ஐயா 1 வாரம் முகாம். 1 வாரமா? 1 வாரம் உங்களை பிரிஞ்சு எப்படி இருக்கிறது? 1 வாரம் தானே. நானும் உங்க கூட மதுரைக்கு வரேன். நீயும் கூட மதுரைக்கு வரையா? சரிதாம்மா, சரிதான். பூனைக்குட்டிய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதை தான். நான் வர்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா? போங்க. நீ பாட்டுல என் கூட வந்துட்டா உங்க அப்பா என்ன நினைப்பாரு? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போறேன்னு வேலைக்காரன்ட்டு டூப் படிச்சுட்டு வந்துருவேன். நீ டூப் படிப்ப? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜோடியா போய் நிக்கணுங்கிறியா? எங்க அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அன்னைக்கு தெரிஞ்சா ஓஹோ மெட்ராஸ் இந்த பயலுக்கு தான் வேலை போட்டிருக்கு அப்படின்னு தப்பா நினைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க. நல்ல கட்டிட்டு சாந்தி 1 வாரத்துல ஓடி வந்து. முடியாது, நான் வருவேன். என்னது சின்ன பிள்ளை மாதிரி அடம் முடிச்சுக்கிட்டேன்.